ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு இயல் 7 பகுதி 1. இதுக்கு முன்னாடி 6ஆம் இயல் பார்த்தோம். இப்போ 7வது இயல் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. எழுதியவர் மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேசியாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தனர். மலேசியாங்கிறது மலையா. இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் INA என்ற அமைப்படையை உருவாக்கினர். இந்திய தேசிய இராணுவத்திற்கும் தமிழகத்தில் இருந்து மலையா, பர்மா போன்ற நாடுகளுக்கும் பிலிப்பிற்கா சென்ற தமிழர்கள் சேர்ந்தனர். இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் ஒற்றற்படை. ஜப்பானியர்கள் ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினர். சிலரை தரைவழி பர்மா காடுகள் வழியாக இந்தியாவிற்குள் அனுப்பினர். இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்பியது. பலருக்கு மரண தண்டனை விதித்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய இராணுவம் என்பது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட, இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆனால் இந்திய தேசிய இராணுவம் என்பது தனி அமைப்பு. அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது யார் அமைச்சாங்கன்னு அடுத்து பார்ப்போம். தூண்களாக திகழ்ந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சாலோ என்ற போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அனைவரது மனதிலும் பசு மரத்தாணி போல் பதிந்தது. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. இவரின் படைக்கு தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதை கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். மகளிர் படை உருவாக்கம். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களில் தலைச்சிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினார். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தனர். சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளங்கலைகளை டோக்கியோ அனுப்பினார். அதில் பெரும்பாலோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். கேப்டன் தாசன் ஆவார். அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதராக பணியாற்றினார். யாருன்னா கேப்டன் தாசன். நூல்வெளி. பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்றவர். இவர் தமிழமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றனர். 2ஆம் உலகப் போர் காலம். இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். மலையாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழனன் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். 2ஆம் உலகப் போரில் பர்மாவில் நடந்தபோது மிகவும் கொடூரமானதாகவும் இந்திய தேசிய இராணுவம் 1947ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் நாள் ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பெய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 1,00,000 இந்தியர்களும் ஜப்பானியர்களும் வீர மரணம் எய்தினர். மரணம் பெரிதென்று. இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943, 1945ஆம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். 1944ஆம் ஆண்டு 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு, நான் என் உயிரை கொடுப்பதற்கும் கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். மரண தண்டனை பெற்ற அப்துல் கலாம் பின்வருமாறு கூறினார். அப்துல் காதர். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்று தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள்தான். வான்படை பிரிவு. ஜப்பானிய இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்ட 45 வீரர்கள் வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சி பெற சென்றனர். அந்த படையின் பெயர் டோக்கியோ கேடட்ஸ்.
போர் சூழலுக்கு நடுவே இவர்கள் பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து பழைய கப்பலில் ஜப்பான் கியூசு தீவை அடைந்தனர். அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது. அவர்கள் காலை 5 மணிக்கு எழுந்து 0க்கும் கீழே இருக்கும் குளிரில் 3 மைல் தூரம் ஓட வேண்டும். 5 நிமிடம் ஓய்வுக்கு பிறகு சிறப்பு பயிற்சிகள். இது எதுலேருந்து டீட்டெயில் கிடச்சிச்சின்னா பசும்பொன் மடல் 32 இயல் 8 ஜனவரி 18 பக்கம் 14-16. நேதாஜியின் பொன்மொழிகள். அநீதிகளுக்கு தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவது மிகச்சிறந்த நற்குணமாகும். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்படின்னு இன்றைக்கி நம்ம இயல் 7 பகுதி 1 இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கை பற்றி பார்த்துருக்கோம். இதை எழுதியவர் மாசு அண்ணாமலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஒரு உரைநடை பகுதி. அடுத்த செய்யுள் துணைப்பாடம் பார்க்கலாம்.